ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 241. இங்கு ராமானுஜரின் முக்திக்கான நிகழ்வுகளை இங்கு காணலாம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் காவிரி கரையோரம் ஒரு நாள் சில பிள்ளைகள் கோவிலில் நடக்கும் பூஜைகளை பாசாங்கு செய்து விளையாடி கொண்டு இருந்தார்கள். மணலில் கோவிலில் கட்டி பெருமானின் சிறு மூர்த்தியைப் போல் செய்து பெருமானுக்கு மண்ணையே உணவு போல் அமுது செய்வித்து அதனை பிரசாதமாக வைத்து இருந்தார்கள். கோவிலில் அர்ச்சகர் எப்படி முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ஸ்ரீ ராமானுஜருக்கு மரியாதைகளை செய்வாரோ அதுபோன்றே அந்த பிள்ளைகளும் ஜியோ என சந்நியாசியான ஸ்ரீ ராமானுஜரின் பெயரை அழைத்தார்கள். தயற்செயலாக அந்த பக்கமாக தாம் சிஷ்யர்களுடன் சென்று கொண்டு இருந்த ஸ்ரீராமானுஜர் ஜியோ என்று தன்னை அழைப்பதை கேட்டு அங்கு வந்து மண் பெருமானுக்கு படைக்கப்பட்ட அந்த மண் பிரசாதத்தை அந்த பிள்ளைகளிடம் மிகுந்த பக்தியுடன் வாங்கி கொண்டு தன் தலையில் சேர்த்து கொண்டார். தமறு கந்த தெவ்வுருவம் அந்த உருவம் என்பதற்கேற்ப இந்த சிறு பிள்ளைகள் மிகுந்த பரிவுடன் மண்ணில் பெருமானை நினைத்து வணங்கினால் அங்கும் எம்பெருமான் வந்து அமருவான் என்றார் ராமானுஜர். ஸ்ரீ பெரும்புதூரில் ஸ்ரீ ராமானுஜரின் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய பெறுவதற்காக ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டு இருந்தன. முதலியாண்டான் தாசரதி தம் திருக்குமாரரான காந்தையாண்டான் அந்த பிரதிஷ்டை நடைபெறுவதில் பொறுப்பேற்றிருந்தார். குரு புஷ்யம் என்று போற்றப்படும் தை மாதத்தில் நாளில் ஸ்ரீராமானுஜரின் விக்கிரகம் ஸ்ரீ பெரும்புதூரில் எழுப்பப்பெற்றது. ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தவாறே தம் உடம்பில் சக்தி குன்றுவதை உணர்ந்தார். ஸ்ரீ பெரும்புதூரில் விக்கிரகம் பிரதிஷ்டை ஆகின்றது, அதுதான் போலும் என உணர்ந்தார். அந்த திருமேனிதான் தான் உகந்த திருமேனி என வழங்கப் பெறுகின்றது. நாட்களும் வருடங்களும் கரைந்து செல்ல செல்ல ஸ்ரீராமானுஜரின் திவ்ய திருமேனி தளர்ச்சியுற்றது. ஆனால் அவர் தம் திருமேனியின் ஒளியோ சிறிதும் குறையவில்லை. பெருமாளுடன் ஸ்ரீ வைகுண்டத்தில் இணைய அவனுக்கு தொண்டு புரிய எதிர்நோக்கி காத்து கொண்டு இருந்தார். இப்படியாக இருக்கும் அந்த சமயம் ஒரு நாள் கூறத்தாழ்வான் ஸ்ரீரங்கநாதரை அணுகி முக்தி பெற வேண்டினார். மிகுந்த பிரீதியடைந்த பெருமான், ஓ தந்தோம் உம்முடன் தொடர்புடைய அனைவருக்கும் முக்தி தந்தோம் ஆழ்வானே என அருளினார். இதனை அறிந்த ஸ்ரீராமானுஜர் தமது காவி மேல் துண்டை வானில் எரிந்து ஆனந்த கூத்து ஆடினார். ராமானுஜர் கூறினார், ஓ ஆழ்வானுடன் சம்பந்தம் பெற்றோமே, அந்தமில்லா பேரின்ப நாட்டை அடைவோமே என்றார் அவர். ராமானுஜர் பின்னர் சற்று யோசித்து பார்த்து முன்னமே ஸ்ரீ வைகுண்டத்திற்கு புறப்பட முடிவு செய்தது ஏன் என ஆழ்வானை கேட்டார். அவரோ, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, எவராயினும் அந்த பரம்பொருளை ஒரு நாள் அடைய வேண்டியவர்தானே என கூறி மேலும் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு பின்னொரு நாள் வருகையில் தான் முன்னமே சென்று தன் ஆச்சாரியனை அங்கே வரவேற்பதுதானே முறை என்றார். கூறத்தாழ்வான் காலம், தேசம், பொருள் முதலான எந்த அடிப்படையிலும் முறைமை என்ற கோட்டிற்கு அப்பாற்பட்ட ஸ்ரீ வைகுந்தத்தில் கூட ஆழ்வான் முறை கூறுகின்றாரே என ஆச்சரியப்பட்டார் எம்பெருமானார் ராமானுஜர். கடைசியாக இப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் நிகழ்ச்சிகளை காண்போம். ஸ்ரீரங்கம் அந்த நாளும் வந்துவிட்டது. பணியை செவனே முடித்து புறப்பட தயாராகிவிட்டார் ஸ்ரீராமானுஜர் என்னும் ஆதிசேஷன். எங்கள் ஆழ்வான் என்பாரின் துணை கொண்டு எழுத வேண்டிய பல கிரந்தங்களை எழுதி முடித்தார். முடிவாக ஸ்ரீராமானுஜர் தம் சிஷ்யர்களுக்கு 6 கட்டளைகளை தந்தார். அவை ஆவன: 1. ஸ்ரீ பாஷ்யத்தை தம் வாழ்நாளில் கற்றல் கற்பித்தல். 2. அது இயலாது போனால் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களை கற்றல் கற்பித்தல். 3. அது இயலாது போனால் திவ்யத்தின் அர்த்தத்தை கேட்டல் கேட்பித்தல்.
4 அது இயலாது போனால் எம்பெருமான் உகந்து அருளிய நிலங்களாகிய திவ்ய தேசங்களில் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இருத்தல். 5 அது இயலாது போனால் திருநாராயணபுரத்தில் ஒரு சிறு குடிசையாவது கட்டிக்கொண்டு திருநாரணனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வாழ்தல். 6 அது இயலாது போனால் ஸ்ரீ வைஷ்ணவரின் நிழலில் ஒதுங்கி வாழ்தல். இவற்றில் படிப்படியாக அனைத்து கட்டளைகளையுமே மேற்கொள்ள முயல்வதே சாலச் சிறந்தது. தன் முடிவான நிமிடங்களில் திருமுடியை தலையை எம்பாரின் மடியிலும் தன் திருவடியை வடுக நம்பியின் மடியிலும் வைத்து கொண்டு தன் ஆச்சாரியரான பெரிய நம்பியை மனதார தியானித்து கொண்டு அந்த உயர்ந்த ஜகத் ஆச்சாரியர் இந்த உலகை துறந்து ஸ்ரீ வைகுந்தத்தை அடைந்து விட்டார். சிஷ்யர்களும் எண்ணில் அடங்காத சந்நியாசிகளும் பல லட்சம் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் சொல்லன்னா துயரில் ஆழ்ந்தார்கள். இனி அவரை கண்முன் சேவிக்க பெற்றிலோமே என நினைத்து நினைத்து ஏங்கினார்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஸ்ரீ ரங்கநாதரும் தமது பிரியமான புதல்வனுக்காக தனது வசந்த மண்டபத்தை தயார் செய்ய ஆணையிட்டார். உயர்ந்த மந்திரங்களால் ரட்சிக்கப்பெற்று எம்பெருமானாரின் திருமேனி அங்கு பூமிக்கடியில் திருப்பள்ளிப்படுத்தப்பட்டது அமைக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த இடத்தின் மேல் இயற்கை மெழுகில் ஆன திருமேனி காணப்பட்டது. அந்த திருமேனியை இன்றளவும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உள்ள உடையவர் சந்நிதியில் நாம் சேவித்து எம்பெருமானாரின் கருணைக்கு பாத்திரம் ஆகலாம். அந்த திருமேனி தானான திருமேனி என பிரசித்தியாக விளங்குகிறது. எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.